அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 9/9/2025. துவிதியை திதி மாலை 6:29 வரை. அதன் பிறகு திருதியை திதி. மேல்நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 6:07 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். அமிர்த யோகம் மாலை 6:07 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது. இன்று என்ன செய்யலாம்? வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, சகோதர விஷயங்கள் பேச, செங்கல் சூளை பிரிக்க, செல்ல பிராணிகள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கோபத்திலும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. ஏனென்றால் கோபம் தீர்ந்துவிடும், ஆனால் அந்த வார்த்தை ஏற்படுத்திய வலிகள் ஆறாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர் மனதிலே அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முடிந்தவரை கோபப்படாமல் சிரிச்ச முகத்தோடு எல்லார்கிட்டையும் பேசக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் செலவுகள், ஒரு பக்கம் திடீர் பயணங்கள், இன்னொரு பக்கம் சமூக சேவை அப்படின்னு பம்பரமாக நீங்கள் சுழன்று கொண்டேயும் இருக்கீங்க. குடும்பத்தில் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, அதே மாதிரி பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணுறது, அதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இன்றைக்கி நல்லது நடக்குங்க. வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறதா இருந்தாலும் அந்த முயற்சியிலையும் இன்றைக்கி இறங்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க விடுப்பில் போனதுனால எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியிருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் நாம் உழைக்கிற உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் வந்தால் நல்லா இருக்குமே, அப்போ தானே கடனெல்லாம் நம்ம ஓரளவு கட்ட முடியும் அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவதில் தப்பில்லை. ஆனால் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வருவது தான் மிகவும் தப்பாகும். ஆமாங்க, அதனால தாங்க யாரையுமே கெடுக்காமல், யார் மனசையும் புண்படுத்தாமல், யார் சொத்துக்கும் ஆசைப்படாமல், ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கடின உழைப்பால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைபவர்கள், வசதி வாய்ப்புகள், பதவி, பணம் என்று எல்லாவற்றையும் அனுபவிப்பவர்கள் நீங்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகுங்க. எடுத்த காரியங்களை இன்றைக்கி சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. குரு பகவானும் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். இப்போல்லாம் வெளிவட்டாரத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதை நம்பி ரூபா கொடுக்கறதோ அல்லது சரக்கு கொடுக்கறதோ எல்லாமே தயாராக இருந்துட்டு வராங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு எல்லா வகையிலும் நீங்கள் முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கீங்க. சூரியனும் புதனும் சாதகமாக உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. புது ஒப்பந்தங்கள் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக பேசலாம். இன்றைக்கி கூடி வரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கும். புதுசாக ஏதாவது வேலைக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. புது வேலை சிலருக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமாக பொருந்தக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி வரத்துக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியில் கைகுலுக்க மறந்துவிட்டாலும் சோகத்தில் கண் துடைக்க ஓடி வரும் கரங்கள்தான் உண்மையான கரங்களாகும், உண்மையான உறவுகளாகும். ஆமாங்க, சந்தோஷம், அடுத்தது பணக்காரத்தனம், வெற்றி, இதுக்கெல்லாம் பாஞ்சிக்கிட்டு ஓடி வருவாங்க நல்ல பேர். ஆனால் அதே நேரத்தில் சோகம், இழப்பு அது மாதிரி ஏதாவது இருந்தால் பார்த்தும் பார்க்காம போயிடுவாங்க சில பேர். நீங்கள் அப்படி கிடையாதுங்க. சந்தோஷமாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா வாழ்ந்துட்டு போட்டோம், வாழ்க வளமுடன் வாழ்த்திருவீங்க. ஆனால் சோகமாக இருக்காங்கன்னா முதல் நபராக ஓடி போய் அவங்களுக்கு உதவுவீங்க. எங்கும் எப்போதும் உதவும் கரங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சூரியன் தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது, ஏற்கனவே ஒரு இஎம்ஐ போயின்னு இருக்கு, மறுபடியும் ஒரு இஎம்ஐயா அப்படின்னு வீட்டில் கேட்பாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, உழைச்சி சம்பாரித்து 2 கடனையுமே நம்ம அடைச்சிட முடியும் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. கொஞ்சம் அகலக்கால் தான் வைக்கிறோம், பரவாயில்ல, எப்போ தான் துணிஞ்சு நாம் முடிவெடுக்கிறது, இப்போ துணிஞ்சு முடிவெடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு சுக்கிரன் உங்களை கொண்டு வருவார். ஏன்னா சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளும் வளர்ந்துட்டு இருக்காங்க. பார்க்குறோம், கொஞ்சம் பெருசாக இருக்கிற வீடே பார்ப்போங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இருக்கிற உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வர வேண்டிய சம்பள பாக்கி தொகை, நிலுவத் தொகை அதெல்லாம் இன்றைக்கி கைக்கு வருங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். வியாபாரத்திலையும் இன்றைக்கி நீங்கள் நல்ல லாபம் ஈட்டுவீங்க. அதே மாதிரி உறவினர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. பழைய நண்பர்களையும் சந்திப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால்
தோற்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமில்லை, தோல்விகளை கடந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகும். ஆமாங்க, அதனால தாங்க சில நேரங்களில் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருக்குது, தோத்துக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றுங்க. அப்படி கிடையாதுங்க, எல்லாத்தையும் நீங்கள் இப்போ கடந்துன்னு இருக்கீங்க. அஷ்டமத்து சனியில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் இப்போ கடந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. தோல்விகளெல்லாம் உங்களை விட்டு ஓடி போய் கொண்டே இருக்கிறது, வெற்றிகள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது, தேடி வந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க, எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும், குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் சனி பகவானுடன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்னதாக அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வெளி உணவுகளையும் தவிர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க. பிள்ளையுடைய கல்யாண விஷயமாகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. தள்ளி போகிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்க இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவும் கிடைக்கும், சிலரை புரிந்து கொள்ளவும் முடியும். ஆமாங்க, அவமானப்பட்டு ஒரு இடத்துல கூனி குறுகி நிற்கும்போது தான் யாரெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இன்னும் சிலதும் தெரிய வரும். உண்மையிலேயே நம்முடைய பலம் எது, நம்முடைய பலவீனம் எது, எதெல்லாம் நாம் நம்பின்னு இருந்தோம், எதிலெல்லாம் நாம் ஏமாந்துட்டோம், எதெல்லாம் நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம், ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவமானப்படும்போது தாங்க தெரியும். அதனால தாங்க அவமானங்கள் வந்தவுடன் வெகுண்டு எழுந்து அந்த அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக மாற்றுவதற்காக உழைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:07 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:07 சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும், நினைச்சது நிறைவேறுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்க பொருள் நீங்கள் இரவல் வாங்க வேண்டாம், உங்கள் பொருளையும் நீங்கள் இரவல் தர வேண்டாம். விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கவனமாக பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அதை அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்காதீங்க. முடிஞ்சால் நீங்களே செய்யுங்க, அப்படின்னா இன்னொரு நாளைக்கு செய்துட்டு போங்க. அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து அப்புறம் அவங்க சரியில்லை, சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆதங்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வியாபாரத்தில் இன்றைக்கி போட்டிகள் இருக்கும், வேலையாட்களை பகச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே போல் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, இயலாதவர்கள் தங்களுடைய கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் விமர்சனம். இயன்றவர்கள் அதை தடுப்பதற்காக ஏந்திடும் ஆயுதம் புன்னகை. புன்னகையோடு வாழ்வோம். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க. யாராவது ஏதாவது தேவையில்லாமல் உங்களை மேலே சேற்றை வாரி பூசினாலோ, விமர்சித்தாலோ, வதந்திகளை கிளப்பி விட்டாலோ கண்டுக்கவே மாட்டீங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் யாருன்னு எனக்கு தெரியுங்கிற நம்பிக்கையோடு நடந்து செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அடிமனசில் இருந்து வந்த ஆசைகள் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண்டகச்சனை ஒரு பக்கம் உங்களுக்கு சிரமங்களை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் யார் யார் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய சுயரூபம் என்ன, அவங்க உள் மனசுக்குள்ளார இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க நம்மளை பற்றி, அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெளியே தெரிய வருங்க. சிலரெல்லாம் நீங்கள் இப்போ புரிஞ்சிக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. ஒரு நகை கொடுத்துட்டு இன்னொரு நகையை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை பற்றி சிலர்லாம் ஏதோ பேசிப்பாங்க. அதை கண்டுக்காமல் விட்டுறது வழக்கம் போல் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி குறையுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் யோகங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானாக தேடி வரும். ஆமாங்க, உழைச்சிக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க, உண்மையாக உழைப்பீங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் ஸ்ரத்தையாக அதை பார்ப்பீங்க. பெரிய வேலையாக இருந்தாலும் அதை சிறப்பாக முடிக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. எங்கும் எப்பொழுதும் உழைப்பே உயர்வு தருங்கிற மந்திரங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதிகள் இன்றைக்கி சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இருக்கிற உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். இன்னைக்கு அதிகாரிகள் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும் இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸு அது சாதகமாக முடியும், இல்லைன்னா ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது புதுசாக லோன் எடுத்து வீடு மன சொத்து அது மாதிரி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக வட்டிக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரத்திலையும் நல்ல மாற்றம் இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பழைய சிக்கல்கள் பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். சகோதரங்களோட கொஞ்சம் சண்டை சச்சரவு இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் சமாதானமான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விதியானது 1000 கதவுகளை மூடினாலும் நம்முடைய முயற்சியானது ஒரு ஜன்னலையாவது திறந்து வைக்கும். முயற்சி என்றைக்குமே தோல்வியடையாது. ஆமாங்க, அதனால தாங்க எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ தோல்விகள் வந்தாலும் ஒருபோதும் நீங்கள் துவண்டு போய்விட மாட்டீங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சி உடையார் இகழ்ச்சியடையார், முயன்றால் முடியாதது ஏதுமில்லைன்னு உங்கள் அடிமனசில் ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கும் அந்த வாக்கியங்களுக்கு தகுந்தாற் போல இடைவிடாமல் உழைத்து கொண்டே முயன்று கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்குங்க. ஆனால் கடந்து வந்த பாதையை சில நேரங்களில் நீங்கள் நினைத்து பார்ப்பீங்க. கடந்து வந்த போது நமக்கு உதவி செய்தவங்க யார், நம்மளை உதாசீனப்படுத்தினவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உறவினர்களில் உள்ளபடியே நமக்கு உதவுனவங்க யார், ஆனால் உதவுற மாதிரி நடித்தவங்க யார், அந்த மாதிரி நினைவுகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணோம் இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறியும் இன்னைக்கு அடிமனசுக்குள்ளார இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய துணிமணிகள்லாம் கொடுத்துட்டு புதிய ஆடைகள், அலங்கார பொருட்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சூரியனும் வலுவாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். அதிகார பதவியில் இருக்கிறவங்களும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு பெருசாக ஒன்றும் லாபம் வர மாட்டேங்குது. புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் நிறைய லாபம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாக பொருந்துகிற ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வானத்தை விட மிகவும் உயர்ந்தது இனிமையான ஒரு சொல். அந்த ஒரு சொல்லானது ஒரு மனிதனை வாழ்வில் முன்னேற்றவும் செய்யும். அதாவது மேலேயும் தள்ளும், கீழேயும் தள்ளும், வாழ வைக்கும், வீழவும் வைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பேசுனா நல்லதை பேசுவோம், இல்லைன்னா பேசாமல் இருந்துருவோம்னு யதார்த்தவாதிகளாக நல்லதையே பேசி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் செலவு தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. வீடு பராமரிப்பு செலவு, வாகன பராமரிப்பு செலவு, ஏதாவது ஒன்று மாறி மாறி இருந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு ஏதாவது எடுத்து வச்சா கூட அந்த ரூபாய்க்கும் ஏதாவது ஒரு செலவு வந்துடுதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் திடீர் பண வரவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எப்போவோ போட்டிருந்த அந்த சேமிப்பு இப்போ அது முழுசாக உங்களுக்கு அந்த தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் பழசு கொடுத்து புதுசு வாங்கலாங்கிற யோசனைகளும் அடிமனசில் ஓடிக்கொண்டு இருக்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாகவும் முடியுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் ஜாமீன் கேலண்டர் கையெழுத்துலையும் போட்டு சிக்கிக்கொள்ளாதீங்க. தைரியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க.
இருக்குங்க. வேற்றுமொழிக்காரங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க கூட சேர்ந்து ஏதாவது வியாபாரம் தொடங்கிறது, முதலீடு செய்கிறது, அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளும் இன்றைக்கி பலிதமாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்னதாக உங்களுக்கு பாராட்டுகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் இன்றைக்கி நல்ல லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க, பண வரவு உண்டு. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனிதன் வெற்றியில் கற்றுக்கொள்வது மிக மிக குறைவு. ஆனால் தோல்வியில் கற்றுக்கொள்வதோ மிக மிக அதிகம். ஆமாங்க, வெற்றி பெற்றவங்களை விட தோல்வி அடைந்தவர்களுக்கு தாங்க அறிவு ஞானம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லைங்க, பல வகையில் யோசனைகள், சிந்தனைகள் அதெல்லாம் கூட அவங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க. அதனால தாங்க தோல்வின்னு வந்தால் நீங்கள் துவண்டு போக மாட்டீங்க. ஒரு தோல்வியானது அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடிக்கல்லாக அமையும், அடிப்படையாக அமையும், ஆதாரமாக அமையும்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் வெற்றியை எதிர்பார்த்து பயணித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடன் சந்திரன் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பழுதான அந்த டிவியை மாற்றிடலாம் அப்படிங்கிற யோசனை வருங்க. லேப்டாப், கம்ப்யூட்டர் இதெல்லாம் கூட புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிற விஐபிகளுடைய அறிமுகம் அதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. சுக்கிரன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால அடிமனசில் என்னதான் பல விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் ஆனால் வெளியில் சிரிச்ச முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. உறவினர்கள், நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாகவே இருக்குங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதனால் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவு ஒரு முடிவுக்கு வரும். நல்லவங்க வேலைக்கு வந்து சேருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நீங்களும் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. வேலை சுமை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு வந்து குறையுங்க. பிள்ளைகளை நினச்சி தான் உங்களுக்கு பெருசாக கவலையெல்லாம் இருக்குது. காலாகாலத்தில் அவங்களுக்கு எல்லா கடமையும் நாம் ஒழுங்காக செய்து முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்குங்க. அதெல்லாம் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கும் பொழுது காற்றை சுவாசிக்க எப்படி தவியாய் தவிப்போமோ அது மாதிரி இறைவனை தேடி ஓட வேண்டும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. நல்லது நடந்தாலும் அல்லது நடந்தாலும் அதை இறைவனோட தான் நீங்கள் பகிர்ந்துப்பீங்க. ஏன்னா யாரையும் நம்பி நாம் எதுவும் சொல்ல முடிய மாட்டேங்குது. யார்கிட்ட போய் அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியலை. அதனால் எதுவாக இருந்தாலும் இறைவன்கிட்டையே சொல்லிடுவோம். படைத்தவன்கிட்டையே நாம் பகிர்ந்து கொள்வோங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் இறைவனுடைய திருநாமத்தை இடைவிடாமல் உச்சரித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், அது உங்கள் ராசிநாதனோட உட்கார்ந்துருக்கிறதுனால இங்கீதமான பேச்சால் இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி கையில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால வண்டி வாகனம் கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் இருக்குங்க. குடும்பத்தில் பற்று இல்லாமலேயே இருக்கோமேங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால சுற்றி கடனாக இருக்குதே, இந்த கடனெல்லாம் எப்போ நாம் அடைக்க போகிறோமோ தெரியலையே, இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் நாம் எப்போ வெளியில் வர போகிறோமோ தெரியலையே
அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். சகோதரங்களால் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கும். உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து ஊருக்குள்ளார ஊர்வலமாக போயிட்டுருக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியத்தால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் சில புது நபர்களை சந்திக்கிற மாதிரி வரும். அந்த சந்திப்பு மூலமாக வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சந்தேகங்கள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து தீரும். மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்கங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பொய்கள் எல்லா எதிரிகளுக்கும் மிகப்பெரிய எதிரியாகும். அதைவிட பெரிய எதிரி தவறான அபிப்பிராயங்களாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பொய் பேசுகிறத விரும்பவே மாட்டீங்க. அதை பேசிட்டு அப்புறம் அதை நாம் காப்பாற்றி கையில் பிடிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களை பற்றி தவறாக எதுவுமே அபிப்பிராயப்பட மாட்டீங்க. யாராவது யாரை பற்றியாவது ஏதாவது சொன்னால் கூட அந்த கதைலாம் நம்மக்கிட்ட வேணாங்க, அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு, நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம பார்ப்போம், நம்முடைய முன்னேற்றத்தை பார்ப்போம், நாம் நல்லா வர்றதுக்கான வழி என்னவோ பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் வெட்டி கதைகள் பேசுபவர்கள், பொய் பேசுபவர்களிடமிருந்து விடுபட்டு தன் வழி தனி வழி என்று நேர்மையாக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மாலை 6:07 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அது வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. மாலை 6:07 ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வரும். பழசெல்லாம் கூட சொல்லி காட்டுவாங்க. அந்த ரூபாய் அப்படி போச்சு, இந்த ரூபாய் இப்படி போச்சு, எந்த ரூபாயும் இப்போ கையில் இல்லைங்கிற மாதிரியெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. சரி, அவங்க சொல்கிறதுலேயும் கொஞ்சம் நியாயம் இருக்குது. நீங்களும் அங்கங்கன்னு தான தர்மம் கொடுத்துட்டு அப்படியே சில நேரம் தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அதை பார்க்கும்பொழுது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோபம் தானே வரும். இனிமேல் அது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் நல்லதுங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் பிள்ளைகளுடைய வருங்காலம், அவங்களுடைய திருமணம், அது பற்றி ஒரு சின்ன கவலை மனசுக்குள்ளார விலகுங்க. மற்றபடி சூரியன் பலமாக இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே போல் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.